அகநானூறு எந்த பொருளைச் சார்ந்தது? ஏ. புறம். பி. அகப்பொருள். சி. பக்தி. டி. நீதி. சரியான பதில் பி. அகப்பொருள். பெரிய புராணம் எழுதியவர் யார்? ஏ. சேக்கிழார். பி. கம்பர். சி. பாரதியார். டி. ஒட்டக்கூத்தர். சரியான பதில் ஏ. சேக்கிழார். திருவாசகம் இயற்றியவர் யார்? ஏ. அப்பர். பி. சுந்தரர். சி. மாணிக்கவாசகர். டி. சம்பந்தர். சரியான பதில் சி. மாணிக்கவாசகர். 11 கணக்கு நூல்களில் ஒன்று எது? ஏ. நற்றிணை. பி. நாலடியார். சி. அகநானூறு. டி. புறநானூறு. சரியான பதில் பி. நாலடியார். எட்டுத்தொகை இலக்கியத்தில் சேராதது எது? ஏ. அகநானூறு. பி. புறநானூறு. சி. குறுந்தொகை. டி. திருக்குறள். சரியான பதில் டி. திருக்குறள். சங்ககால இலக்கியங்கள் எத்தனை தொகுப்புகளாக உள்ளன? ஏ. 5. பி. 6. சி. 7. டி. 8. சரியான பதில் டி. 8. நாலடியார் எந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது? ஏ. பக்தி இலக்கியம். பி. நெறி இலக்கியம். சி. காப்பியம். டி. சிறுகதை. சரியான பதில் பி. நெறி இலக்கியம். திருவள்ளுவர் பிறந்த இடமாக கருதப்படுவது எது? ஏ. மதுரை. பி. மயிலாப்பூர். சி. காஞ்சிபுரம். டி. தஞ்சாவூர். சரியான பதில் பி. மயிலாப்பூர். சிலப்பதிகாரம் எந்த வகை இலக்கியம்? ஏ. சிறுகதை. பி. நாடகம். சி. காப்பியம். டி. நெறி இலக்கியம். சரியான பதில் சி. காப்பியம். தேம்பாவணி எழுதியவர் யார்? ஏ. வீரமாமுனிவர். பி. கம்பர். சி. பாரதியார். டி. வள்ளலார். சரியான பதில் ஏ. வீரமாமுனிவர். மணிமேகலை என்னும் நூல் எந்த சமயத்தைச் சார்ந்தது? ஏ. சைவம். பி. வைணவம். சி. பௌத்தம். டி. ஜைனம். சரியான பதில் சி. பௌத்தம். கம்பராமாயணம் எழுதியவர் யார்? ஏ. ஒட்டக்கூத்தர். பி. கம்பர். சி. சேக்கிழார். டி. பாரதிதாசன். சரியான பதில் பி. கம்பர். ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? ஏ. பாரதியார். பி. ஔவையார். சி. கம்பர். டி. வள்ளுவர். சரியான பதில் பி. ஔவையார். முத்தமிழ் என்று கூறப்படுவது எது? ஏ. இயல், இசை, நாடகம். பி. இயல், உரை, பாடல். சி. பாடல், நடனம், நாடகம். டி. உரை, இசை, நடனம். சரியான பதில் ஏ. இயல், இசை, நாடகம். திருக்குறள் எந்த 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது? ஏ. அறம், பொருள், இன்பம். பி. அறம், வீரம், காதல். சி. பொருள், புகழ், இன்பம். டி. அறம், காதல், வீரம். சரியான பதில் ஏ. அறம், பொருள், இன்பம்.